சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 அத்தியாயம் 10 விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்னை சாரதை அருளிய திருஞானம் நூலின் உச்சமான அருள் என்பது ஆன்ம சுரபி குறித்த தகவல்களாகும். கலியுக மனிதர்கள் ஆன்ம விடுதலை அடையாத நிலையிலும் இதனை உணர இயல்கின்றது எனில் தேவியரின் கருணையே மூல காரணம். அத்தியாயம் 10 எடுத்துரைப்பது யாது என்றறிக. 1. ஆன்ம சுரபி எனும் ஓர் அற்புத சூனிய சுரபியானது ஒவ்வொரு மனிதனின் உள் மூளையின் உச்சத்தில் கபால வாயிலின் அருகே அமைந்திருக்கும். 2. ஆன்மாவே அனைத்து சூனிய சுரபிகளையும் தன்னை சூழ்ந்து அமைந்திடுமாறு படைத்து கொள்கின்றது. 3. ஓர் ஆன்மாவானது 3 நிலைகளில் நிலைத்து செயல்புரியும். சிறைப்பட்டவை, விடுபட்டவை, சிறைப்படாதவை. இவை அனைத்திற்கும் மூல மைய ஆற்றலாக அமைந்து இயக்கும் ஓர் அற்புத மூல மைய ஆன்மசக்தியே ஆன்ம சுரபி எனும் சூனிய சுரபியாக நிலைத்துள்ளது. 4. ஆன்ம சுரபியின் ஆதாரம் ஒளி எனப்படும் மின்காந்த அலைகளின் ஆற்றல்களே. 5. ஆன்ம சுரபி என்பது அனைத்துமாக விளங்கிடும் உணர்வாகவும் உணர்வற்றும் குளிர்ச்சியாகவும் வெப்பமாகவும் இயக்கமாகவும் இயங்கா நிலையிலும் தாயாகவும் தந்தையாகவும் இறைவன் இறைவி எனும் தத்துவ நிலையிலும் இயங்குகின்றது. 6. அனைத்து கோள்களும் தனித்தும் பிரிந்தும் இயங்கினாலும் அவையாவும் சூரியனை மையமாக கொண்டு சீராய் இயங்குவது போன்று ஆன்மாவும் தனித்தும் கூடியும் செயலாற்றினாலும் மூல மைய ஆன்ம கருவோடு பூரண தொடர்பு நிலையினை கொண்டிருக்கும். 7. பல கோடி பாதரச துகள்களை உடைய ஓர் ஆன்ம அணுவினில் மூல மையமாக ஆற்றல் மிகுந்த ஓர் பாதரச துகள் உண்டு. அத்துகள் உருவாக்கிய சுழலே ஆன்மச் சுழல் எனும் மைய சூனிய சுரபியாகும். 8. பிரபஞ்ச சக்தியாக உள் ஏற்கப்படும் அனைத்து ஆற்றல்களும் கபால வாயிலின் மூலம் ஏற்கப்பட்டு ஆன்மச் சுழல் எனும் தலைமை செயலகமான சுரபிக்கே செலுத்தப்படும். சூழ்கின்ற ஒவ்வொரு சூனிய சுரபிகளும் அதனின்றே ஆற்றல்களை ஏற்றிடும். 9. பரமாத்மாவின் மைய ஆற்றல்களை உள்ளடக்கிய ஓர் ஆன்மாவின் மூல கருப்பொருள் என்பது அதீத காந்த சக்தியினை உடைய ஓர் தனித்த அமிலத்தை சுரக்கும் அபூர்வ ஆற்றல் பெற்றிருக்கும். 10. மனிதர்களின் ஆன்மா என்பதும் ஓர் மூல மைய கருவினை கொண்டிருக்கும். சூனிய சுரபியின் உச்சத்தில் உள்ள இந்நிலையானது அதீத ஈர்ப்பு விசையினை செலுத்தி அனைத்து ஆன்ம துகள்களையும் தன்னை நோக்கி ஈர்த்த வண்ணமே இருக்கும். 11. ஆன்மாவின் மூலக்கரு என்பது ஓர் ஒற்றை துகளாகும்.
இதன் தன்மை என்பது திடமாகவும் உருக்கொள்ளும், சில தருணங்களில் திரவ அமிலமாகவும், சில தருணங்களில் வாயுவின் ரூபமாகவும், வெப்ப சக்தி நிறைந்த ஓசையாகவும், அபூர்வ ஒளியாகவும் குளிர்ந்தும் நிலைத்திருக்கும். 12. அனைத்து ஆன்மத் துகள்களையும் ஈர்ப்பதற்காக பல்வேறு ரூபங்களை ஏற்று இயங்கும் ஆன்மாவின் மூல மைய ஆற்றலை உணர்வதே இறைவனை பூரணமாய் உணர்வதற்கான சாத்தியமாகும். வாழ்த்துகின்றேன்.